2025 பாலிவுட்டோட பிக்கஸ்ட் ஃபிலிம் 2 வருஷம் கழிச்சு ரன்வீர் சிங்க்கு ரிலீஸ் ஆகிற படம் உரி த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒரு படம் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் படத்திலே நேஷனல் அவார்ட் வின் பண்ண டேரக்டரோட செகண்ட் ஃபிலிம். மோர் தென் 3 hours 30 minutes டைமிங். இந்த படத்தோட ட்ரெய்லரே 4 minutes ரிலீஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள இந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணிருக்கா. வணக்கம் சினிஃபைல்ஸ், நான் உங்க பார்ன் ஃபார் சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ துரந்தர், டைரக்டட் பை ஆதித்யா தர், ஸ்டாரிங் ரன்வீர் சிங், மாதவன், அக்ஷய் கண்ணா, சாரா. இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்தியால ஒரு 1990ல சீரிஸ் ஆஃப் டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குது. ஸோ அதுக்காக துரந்தர்னு ஒரு ப்ராஜெக்ட் இந்தியன் கவர்மெண்ட் லான்ச் பண்றாங்க. அது என்னன்னா, ஒரு ஸ்பை பாகிஸ்தானுக்குள்ள ரொம்ப டீப்பா இன்ஃபில்ட்ரேட் ஆகி பாகிஸ்தானுக்குள்ள இருந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்காக ரன்வீர் சிங் பாகிஸ்தானுக்குள்ள போறாரு. பாகிஸ்தானுக்குள்ள போன உடனே ஒரு ஸ்பையா அவரோட ஒர்க் அந்த மாதிரிலாம் நார்மல் படமா இல்லாம ஒரு லாங் டேர்மா ஒரு மோர் தென் ஒரு 7-8 இயர்ஸா பாகிஸ்தானுக்குள்ள ரொம்ப டீப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பாகிஸ்தானுக்குள்ள ரொம்ப டீப்பா ஒரு கேங்ஸ்டர் அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்குள்ளலாம் இறங்கி ஒர்க் பண்ற மாதிரியான ஒரு கதை. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல ஏகப்பட்ட படம் வந்திருக்கு. ஆனா இந்த படம் டோட்டலா ஒரு டிஃபரெண்டான படம். ஏன்னா ஒரு 80% ஆஃப் தி ஃபிலிம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாகிஸ்தான்லயே தான் நடக்குது. பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு கேங்ஸ்டர், ஒரு கேங்ஸ்டர் கேங், அது எப்படி ஒர்க் ஆகுது, அங்க என்ன பிரச்சனை, அந்த ஊர் மக்கள், அந்த மாதிரி மொத்தமாவே ஒரு பாகிஸ்தான்ல நடக்கிற கதையாவே தான் இந்த படத்தை காட்டியிருக்காங்க. நார்மலாவே நிறைய படங்கள்ல வந்துட்டு டோட்டலாவே அவங்க சைடு அவங்களோட மிஸ்டேக்ஸாவே பேசின மாதிரி இருக்கும். ஆனா இந்த படத்துல அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அவங்க எப்படி உள்ள வராங்க, அவங்க உள்ள வரதுக்கான சான்சஸ் எப்படி நடக்குது, அதுக்கான சப்போர்ட் இந்தியன் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களும் சரி, இந்தியாவில் இருக்கிற பணக்காரங்களும் சரி எப்படி பண்றாங்க அப்படின்றதெல்லாம் பேசுனது இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய படத்தில் பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தோட ஓப்பனிங்லேயே பேஸ்ட் ஆன் இன்க்ரெடிபிள் ட்ரூ ஈவெண்ட்ஸ் அப்படின்னு போடுவாங்க. இந்த படத்தில் நிறைய இந்தியாவில் நடந்த நிறைய அட்டாக்ஸ், நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை எடுத்து அதை இந்த படத்து கூட பிளெண்ட் பண்ணி அதுக்கான ஒரு பேக்ட்ராப்பை கிரியேட் பண்ணி அதில் ஒரு ஹீரோவை போட்டு அவருக்கான ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி ஒரு பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு சின்ன ஜூஸ் கடையில் வேலை செய்கிற ஒரு ஆள் எப்படி அங்கே இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஒரு பெரிய ஆள் ஆக முடியும், அது வரைக்கும் போகிறதும். ஏன்னா அந்த இடத்துல நடக்கிற சில விஷயங்களை வந்துட்டு கவர்மெண்ட் டிசைட் பண்ணுறதை விட பேக் ட்ராப்பில் இருக்கிறவங்க தான் நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ பேக் ட்ராப்பில் இருக்கிறவங்களை வச்சு எப்படி இந்த டீடைல்ஸ்லாம் எடுக்கிறது அப்படின்றத டீடைலிங் பண்ணியிருந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் ஒரு 2-3 விஷயத்தோட டீடைலிங் ரொம்ப ஒரு ஷாக்கிங்காகவே இருந்துச்சு. ஒன்று, மும்பை அட்டாக் நடந்தது. இன்னொன்று வந்துட்டு மற்ற கண்ட்ரிலேருந்து வர பிளாக் மணி, அந்த பிளாக் மணி எப்படி இந்தியாவுக்குள்ளே வருது அப்படின்னு ஒரு டீடைலிங் பண்ணியிருப்பாங்க. படத்தில் பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. என்னதான் பிளாக் மணி அங்கே கிரியேட் பண்ணி இங்கே வந்தாலுமே அங்கேருந்து வர்றதை தடுக்க முடியலன்னா கூட இந்தியாவுக்குள்ள வர்றதை தடுக்கலாமே அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும்போது அது முடியாது அப்படின்றப்போ மாதவனோட டைலாக் சொல்வாரு, பாகிஸ்தான் இஸ் நாட் அவர் ஃபர்ஸ்ட் எனிமி, இந்தியன்ஸ் ஆர் அவர் ஃபர்ஸ்ட் எனிமி அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த மாதிரி டைலாக்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அப்போவோ இப்போவோ சரி, எப்போவுமே அது கரெக்ட் தான். அதுக்கப்புறம் இந்த படத்தோட மேக்கிங், இந்த படத்தோட ஒரு வேர்ல்டு பில்டப்னு சொல்லலாம். நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு பில்டப், ஒரு ஆக்ஷன் சீன்ஸு, ஒரு டிஃப்ரெண்ட்டான வேர்ல்டாக நம்ம பார்த்தது கேஜிஎஃப்ல இருக்கலாம். அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு கேஜிஎஃப் நெக்ஸ்ட் இந்தியன் சினிமாவில் இது ஒரு பயங்கரமான ஒரு வேர்ல்டு பில்டப்பாக இருந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் நம்ம பாகிஸ்தான்னாலே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருப்போம், வெறும் டெரரிஸ்ட்டை காட்டுவாங்க, அது மட்டும் தான் இருக்கும். ஃபுல் படமே பாகிஸ்தான்றதுனால சில இடங்கள் பாகிஸ்தான் ரொம்ப அழகாகவும் காட்டின மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆக்ஷன் சீன்ஸோட மேக்கிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சில சீன்ஸ் என்னதான் ஓவராக இருந்தாலுமே மோஸ்ட் ஆஃப் த ஆக்ஷன் சீன்ஸ் சிங்கிள் ஷாட்ஸ்ல ரியலிஸ்டிக்கா பார்க்குற மாதிரியும் ரொம்ப கோராவும் இருந்துச்சு. இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அடல்ட்ஸ் மட்டும்தான் பார்க்குற மாதிரியான ஆக்ஷன் சீன்ஸ் நிறையவே இருந்துச்சு. பாம்பு பிளாஸ்டும் சரி, படத்தில் வர ஆக்ஷன் சீன்ஸ், பாகிஸ்தானில் இருக்கிற ஐஎஸ்ஐ இன்வெஸ்டிகேட் பண்ற சீன்ஸ், அந்த மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸ் நமக்கே பார்க்குறப்போ கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற மாதிரியே இருந்துச்சு. படத்தோட பெர்ஃபார்மன்ஸா ரன்வீர் சிங்கும் அக்ஷய் கண்ணாவும் வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரன்வீர் சிங்க்கு ஆஃப்டர் பத்மாவத் இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கரியர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாகவே இருக்கும். ஏன்னா ஒரு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், இல்லை ஒரு சின்ன ஆளாக இருந்து எப்படி அந்த லெவலுக்குள்ளே போகிறது அப்படின்றதும், அதுக்கப்புறமா ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் சரி, தன்னால் இந்த விஷயத்த பண்ண முடியல அப்படின்றப்போ அவர் அந்த பர்ஃபார்மன்ஸை காட்டுறதும், தன்னால் தான் இப்படி நடந்துருச்சு அப்படின்றத ஃபீல் பண்ணி பண்ணுறதும், அந்த கோவத்தை காட்டுறதும் ஒரு பயங்கரமாக இருந்துச்சு. நார்மலாகவே ஏன் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். ரன்வீர் சிங்கோட ஒரு ஓப்பனிங் ஒரு ஆக்ஷன் சீன் இருக்கும். அந்த ஆக்ஷன் சீனில் ரன்வீர் சிங் நடக்கிற விஷயம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை காட்டுறப்பயே இது ஒரு என்ன மாதிரியான மூவி அப்படின்றது நமக்கு அங்கேயே நமக்கு கன்வே ஆயிடுச்சு. இது எந்த அளவுக்கு கோரா இருக்க போது, எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமா இருக்க போகுது அப்படின்றது. அக்ஷய் கண்ணாவோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல வந்துட்டு ஒரு ரொம்ப சைலண்டா தான் இருக்கும். ஆனா அவர் வயலண்ட் ஆகிற டைம்லலாம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஒரு வாக்கு, அவரோட லுக்கு, அவரோட பயங்கரமான ஒரு டைலாக் டெலிவரியா இருக்குது, அது எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் சஞ்சய் தத்தை நிறைய படத்துல நம்ம இந்த மாதிரி பார்த்துருக்கோம். சஞ்சய் தத்தை வந்துட்டு ஒரு பிக்சரைஸ் பண்ணதே வந்துட்டு ரொம்ப ஸ்டைலிஷா இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக வந்துட்டு இந்த படத்தோட
ஒரு லுக்ல இருந்து அவர் மட்டும் இந்த படத்துல இருந்து தனியா ஒரு நார்மல் பாலிவுட் ஸ்டைல் ஆஃப் மூவிஸ்ல எப்படி ஒரு போலீஸ் வருவாங்களோ, எப்படி அந்த போலீஸ்க்கு ஒரு ஆக்ஷன் சீன்ஸோ ஒரு ஸ்டைலிஷ் இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த படத்துல மாதவன் ஒரு மெயினான ரோல் பண்ணியிருக்காரு. அவரோட லுக் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. மாதவனுக்கு பெருசா ஸ்கிரீன் ஸ்பேஸ் இல்லாத மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தோட மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நார்மலாவே நம்ம பாகிஸ்தான் மூவிஸ் பார்த்தனாலே ஒரு அந்த சூஃபி சாங்ஸா போட்டு அந்த மாதிரி ஒரு மியூசிக்காவே காட்டி, இல்லைன்னா அவங்கள நம்ம பார்த்து அப்படியே ஒரு வில்லனிசம் பண்ற மாதிரியான மியூசிக் தான் இருக்கும். ஆனா இந்த படத்துல அவர் மியூசிக் பண்ணியிருந்தது அங்க ஒரு கேங்ஸ்டரோ இல்ல வேற ஒரு ஆளா காட்டுறப்பையும் சரி, அவங்களுக்கான மியூசிக்கும் அந்த டைம்ல ஒரு பீரியட் ஃபிலிம் 1990s to 2010 வரைக்கும் நடக்கிற கதை. அந்த டைம்ல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்டான சாங்ஸ், பாலிவுட் சாங்ஸ் அதெல்லாம் பிளெண்ட் பண்ணி, ஏன்னா வந்துட்டு இந்த படத்துக்கு வந்துட்டு ஒரு 3 hours 40 minutes மூவின்றதுனால நிறைய இடத்துல லேக் ஆகலாம், போர் அடிக்கவும் செய்யலாம். ஆனா அதெல்லாம் வந்துட்டு நம்ம மியூசிக் ஹைப் ஏத்தன மாதிரி இருந்துச்சு எனக்கு படம் ஃபுல்லாவுமே. ஆக்ஷன் பிளாக்காவே வந்துட்டு ஒரு 2-3 ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கும். ஒன்று வந்துட்டு அக்ஷய் கனாவை அரெஸ்ட் பண்ணப்போ வர ஒரு ஆக்ஷன் சீனும், கிளைமேக்ஸில் வர ஆக்ஷன் சீனும் ரொம்ப லென்த்தியாகவே போவோம். ஆனால் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு ஆக்ஷன் சீன்ஸ். ஏன்னா ரன்வீர் சிங் ஆளும் பார்க்கறதுக்கு நல்லா பயங்கரமாக ஒரு பல்கான ஆளாக இருந்தாலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடும்போது எப்படி உண்மையிலே நடக்கும், எப்படி அந்த ஃபைட் எப்படி இருக்குன்றத ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஒரு சில இடத்துல ஓவராக இருந்தாலுமே நிறைய இடத்துல வந்துட்டு அந்த ஆக்ஷன் சீன்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாகவே இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி அண்ட் ப்ரொடக்ஷன் டிசைன் ரெண்டுமே இதில் ஒரு பெஸ்ட். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்துட்டு பாகிஸ்தான் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அதில் வந்துட்டு அவங்க ஒரு நார்மலாக பண்ணாமல் ஒரு ஏரியாவே கிரியேட் பண்ணது, ஒரு கராச்சியில் லயாரின்னு ஒரு ஏரியாவே கிரியேட் பண்ணது. அது நம்ம பார்க்குறதுக்கு பிலீவபிளாகவும் இருக்குது. பாகிஸ்தான் ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட்டான கண்ட்ரிலாம் இல்லை. இந்தியா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இந்தியன்ஸ் எப்படி இருப்பாங்களோ அங்கே அதே மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்றதும் அந்த ஒரு லொக்காலிட்டியாக பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. அது இந்த படத்தோட எடிட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு ஒரு 3 hours 40 minutes மூவி அப்படின்றப்போ வந்துட்டு அந்த லேக் தெரியாமல் எங்கெங்கே கட் பண்ணுறது, என்னென்ன ஒரு கிமிக்ஸ்லாம் ஆட் பண்ணுறது, நிறைய இடத்துல டயலாக்ஸை வந்துட்டு சப்டைட்டிலாக இல்லாமல் சில ஃபாண்ட்டாக போட்டது, அந்த மாதிரிலாம் வந்துட்டு பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருந்த அந்த ட்ரூ ஈவெண்ட்ஸ், அந்த ஒரு ட்ரூ ஈவெண்ட்டை ஒரு ரியலாக நடந்த விஷயத்தோட கனெக்ட் பண்ணி ஒரு ஃபிலிமில் ஒரு டாக்குமெண்ட்ரி ஆட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காட்டுனது ரொம்ப பயமாகவே இருந்துச்சு. எனக்கு இந்த படம் பார்க்குறப்போ இன்னொரு பயம் என்னவா இருந்துச்சுன்னா, இந்த படம் எப்படி இங்கே கன்சியூம் பண்ணுவாங்க, இதை எப்படி ஒரு பொலிட்டிக்கலாக சேஞ்ச் பண்ணி இதனால எதனா ஒரு பிரச்சனை வந்துருமா அப்படின்னு பயம் இருந்துச்சு. ஏன்னா உண்மையிலே நடந்த விஷயம் தான், இன்னமும் நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ இங்கே நடக்கிற விஷயங்களை பொலிட்டிக்கலாக சேஞ்ச் பண்ணி அந்த படத்தினால இன்னும் எதனா ஒரு பெரிய பிரச்சனை வந்துருமா, இங்கே இருக்கிற சில பேருக்கு அதனால எந்த பாதிப்பு வந்துருமா அப்படின்ற ஒரு பயம் படம் பார்க்கும்போது லைட்டாக அங்கங்கே வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. ஸோ இது ஒரு அடல்ட் கண்டென்ட் மூவி, 18 ஒரு ஆக்ஷன் ஃபிலிமு, என்னால் ஒரு 3 hours 30 minutes படம், ஒரு புதுசான ஒரு வேர்ல்டு, ஒரு ரியல் இன்சிடென்ட்ஸை பற்றிலாம் படம் பார்க்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமாக இந்த படத்தை தேட்டரில் பார்க்கலாம்.